ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அவல் உப்புமா. அதாவது கெட்டி அவல், தக்காவல் இல்லைங்க, கெட்டி அவல் உப்புமா. அது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஃபனுங்க இது. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அதை நம்ம அப்படியே போடும்போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து 200 கிராம் அவல் நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது ஒரு 15 மினிட்ஸ் ஊறணுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் உடச்ச கடலை, துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுப்போம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே அரை ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. அது செவந்த உடனேயே கருவேப்பிலை போட்டுப்போம். அப்புறம் பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே 2 பச்சை மிளகா, ஒரு 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அது போடலாம். பூண்டு உங்களுக்கு இஷ்டப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அவள் இந்த பக்குவத்துக்கு ஊறினாங்க 15 மினிட்ஸ் கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு மேலே இருந்தால் குழஞ்சிடும். அவள் வந்து மெத்துன்னு சாதம் மாதிரி அந்தளவுக்கு ஆகும். கரெக்டாக 15 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுப்போம். மஞ்சத்தூள் போட்டு ஒரு வதக்கினோன்னே நம்ம அவளை வந்து நல்லா புழிஞ்சி போட்டுக்கலாம், தண்ணி இல்லாமல் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதே மாதிரி தான் பொரி உப்புமாவும் செய்யணுங்க. பொரிக்கு வந்து நம்ம ஊற வைக்க வேண்டாம், தண்ணியில் போட்டு உடனே புழிஞ்சு போட்டுடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். அவல் போட்டோன்னே கொஞ்சம் ஒட்டும், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இப்போ விட்டு கலரிக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்ச உடச்ச கலையிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். போட்டு கலரி விடுங்க. இப்போ நம்ம துருவின தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலரி விட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதிலே லெமன் வேணாலும் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான அவல் உப்புமா ரெடிங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thanks for watching the channel.